சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் விரைவில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அகில இந்திய உணவு மற்றும் கூட்டணி தொழிலாளர் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் துணைத் தலைவர் செல்வராஜ் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளை வெளிப்படுத்தினார். அவரது கூற்று: கடந்த 31 ஆண்டுகளாக நீடித்து வந்த வழக்கில் தொழிலாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருந்தும் 10 மாதங்களாக போனஸ் உள்ளிட்ட எந்த நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை. இதனால் 444 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 நாட்கள் பணியாற்றிய அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடையாள அட்டை வழங்க வேண்டும். கூடுதல் நேர பணிக்கு சம்பளம் வழங்கும் பழைய நடைமுறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்ட அனைத்து சலுகைகளையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து அமைதியான உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக சென்னை திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. நீங்க போராட தயாரா இருக்கீங்களா? போராட தயாரா இருக்கீங்களா? போராட்ட எல்லாம் கைது வாணிப கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் போராடக்கூடிய வரணும். அப்பதான் இந்த அதிகாரம் வாங்க முடியும். போராட தயாரா இல்லைங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை